உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காலம் சோதரிப்பேன், அவர் துதிய போதும் என் வாயில் இருக்குமே. கர்த்தரை நானே காலமும் சோதரிப்பேன், அவர் துதிய போதும் என் வாயில் இருக்குமே. சொல்வதில்லையே, குறைகூற்று இல்லையே, பெருமை இல்லையே, வீண்வாதம் இல்லையே. சொல்வதில்லையே, குறைகூற்று இல்லையே, பெருமை இல்லையே, வீண்வாதம் இல்லையே. துதிக்கும் என் நாயிலே சவிகள் இல்லையே. வல்லமையின் வார்த்தைகள் என் வாயிலே, இயேசுவின் நாமத்தாலே பேசிடுவேனே. வல்லமையின் வார்த்தைகள் என் வாயிலே, இயேசுவின் நாமத்தாலே பேசிடுவேனே. அதிகாரத்தோடு உரைத்திடுவேனே, சதானை கொடுத்திடுவேனே. அதிகாரத்தோடு உரைத்திடுவேனே, சதானை கொடுத்திடுவேனே. குணமில்லை, குறைகூற்று இல்லை, பெருமை இல்லை, வீண்வாதம் இல்லையே. குணமில்லை, குறைகூற்று இல்லை, பெருமை இல்லை, வீண்வாதம் இல்லையே. துதிக்கும் என் வாயிலே சவிதல் இல்லையே, என்னாலும் ஸ்தோத்திரமே. துதிக்கும் என் வாயிலே சவிதல் இல்லையே, எப்போதும் ஸ்தோத்திரமே. துதிக்கும் என் வாயிலே சவிதல் இல்லையே, எப்போதும் ஸ்தோத்திரமே. துதிக்கும் என் வாயிலே சவிதல் இல்லையே, எப்போதும் ஸ்தோத்திரமே. ஜீவனுள்ள வார்த்தைகள் என் வாயிலே, ஆவியிலே நிறைந்து பேசிடுவேனே. ஜீவனுள்ள வார்த்தைகள் என் வாயிலே, ஆவியிலே நிறைந்து பேசிடுவேனே. விசுவாசத்தோடு அறிக்கை செய்வேனே, ஜீவனை பெற்றுக் கொள்வேனே. விசுவாசத்தோடு அறிக்கை செய்வேனே, ஜீவனை பெற்றுக் கொள்வேனே. குணமில்லை, குறைகூற்று இல்லை, பெருமை இல்லை, வீண்வாதம் இல்லையே. குணமில்லை, குறைகூற்று இல்லை, பெருமை இல்லை, வீண்வாதம் இல்லையே. துதிக்கும் என் வாயிலே சவிதல் இல்லையே, என்னாலும் ஸ்தோத்திரமே. துதிக்கும் என் வாயிலே சவிதல் இல்லையே, எப்போதும் ஸ்தோத்திரமே. துதிக்கும் என் வாயிலே சவிதல் இல்லையே, எப்போதும் ஸ்தோத்திரமே. துதிக்கும் என் வாயிலே சவிதல் இல்லையே, எப்போதும் ஸ்தோத்திரமே. கிருபை நிறைந்த வார்த்தைகள் என் வாயிலே, அன்பு நிறைந்த உள்ளத்தோடு பேசிடுவேனே. கிருபை நிறைந்த வார்த்தைகள் என் வாயிலே, அன்பு நிறைந்த உள்ளத்தோடு பேசிடுவேனே. சத்திய
எப்போதும் என் வாயில் இருக்குமே. கர்த்தரை நானே காலமும் ஸ்தோத்தரிப்பேனே. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்றைய நாளிலே நாம் தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். உடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து உடைய கரங்களிலே வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்தவர்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடைபெறுவது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சந்தித்து அவர்களோடு கூட பேசுகிறார். பரிசுத்த வேதாகமத்திலே சவுலை குறித்து ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருந்தார். அதனால் ஆண்டவரை அவர் நேரடியாக சென்று சவுலை சந்தித்தார். சவுலை சந்தித்த போது சவுல் உடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி பார்த்தால் அவன் ஆண்டவரை அதிகமாக துக்கப்படுத்துகிற ஒரு மனிதராக காணப்பட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறவனாக சவுல் காணப்பட்டார். அப்படியே போயிருந்தால் சவுளுடைய வாழ்க்கை வேறு விதமாக அமைந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் சவுலை குறித்து ஒரு சித்தம் வைத்திருந்தார். அதனால் சவுலை சந்திக்க ஆண்டவர் சென்று அவரை சந்தித்த போது சவுல் நடுநடுங்கி போனார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நடுங்கி போன சவுல் ஆண்டவரை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சவுல் கேட்பதற்கு முன்பு அவனுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருந்தது. ஆண்டவரிடத்திலே அவன் கேட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கை வேறு விதமாக மாறியது. எப்படி மாறினது தெரியுமா? சவுளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் முழுவதுமாக மாற்றினார். சவுல் ஞானஸ்நானம் எடுத்தார். சவுல் பவுலாக மாறினார். ஆண்டவருடைய நாமத்தை குறித்து பிரசித்தம் பண்ண ஆரம்பித்தார். இந்த சவுல் பவுலாக மாறினதுக்கு பிறகு உலகத்தை கலக்குகிறவனாக மாறினான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏன் இந்த சம்பவத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இங்கு கூடியிருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையாக, சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையாக அமையும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. இந்த உலகத்திலே 4 விதமான சித்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். ஒரு மனிதன் தன்னுடைய சுய சித்தத்தின்படி செல்கிறான் என்று சொல்லி பல மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தால், சுய சித்தத்தின் படி போன அநேக மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்து போனார். வேதத்திலே சிம்சோனை குறித்து வாசிக்கும் போது அவனுக்கு நல்ல பயபக்தியுள்ள பெற்றோர்கள் இருந்தார். ஆனால் பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் சிம்சோன் தன் சுய சித்தத்தின்படி போனார். சுய சித்தத்தின்படி போய் தன் வாழ்க்கையை சிம்சோன் அநியாயமாக கெடுத்து கொண்டார். சிம்சோனை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டம் வைத்திருந்தார். ஆனால் அந்த திட்டங்களுக்கு விரோதமாக சிம்சோன் செயல்பட்டதினாலே, சுய சித்தத்தின்படி அவன் போனதினாலே தன் வாழ்க்கையிலே ஆண்டவரை அவன் இழந்து போனான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கிற மனிதர்களும் ஆண்டுடைய வாழ்க்கையை விட்டு தூர போய் விடுகிறார்கள். வேதத்திலே பார்க்கும்போது ஆண்டுடைய சித்தத்துக்கு விரோதமாய் மற்றவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்களை சம்பாதித்துக் கொள்கிறார். வேதத்திலே நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யாக்கோபினுடைய தாய் ஒரு நாள் யாக்கோபை பார்த்து, நீ உன்னுடைய அண்ணன் சென்று உன்னுடைய அப்பாவினிடத்திலே ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொள்வதற்கு முன்பாக நீ சென்று ஆசீர்வாதங்களை வாங்கிக்கொள் என்று சொல்லி தவறான ஒரு ஆலோசனையை யாக்கோபுக்கு அவருடைய தாய் கொடுக்கிறார். யாக்கோபு அந்த ஆலோசனையை கேட்டு பிதாவுடைய சித்தத்துக்கு விரோதமாய் தன் தகப்பனிடத்திலே போய் அண்ணனுடைய ஆசீர்வாதங்களை அவன் வாங்கி கொண்டார். ஆனால் அவனுடைய எதிர்காலம் எப்படி அமைந்தது தெரியுமா?
அவன் வாழ்நாள் முழுக்க அலைந்து கொண்டிருந்தார். அவனுடைய வாழ்க்கையே ஒரு பரதேசியை போன்ற ஒரு வாழ்க்கையாய் மாறினது. ஏனென்று சொன்னால் தன்னுடைய தாயின் விருப்பத்தை அவன் நிறைவேற்றும்படியாய் மற்றவருடைய ஆலோசனையை கேட்டு நடந்ததினால் அவனுடைய வாழ்க்கையில நடைபெற்ற நிகழ்வு இது. மூன்றாவது ஒரு சித்தம் இருக்கிறது. பிசாசு மனிதனுடைய வாழ்க்கையில புகுந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை கற்றுக் கொடுத்து பிசாசு தன் சுய இஷ்டத்தின்படி சுய சித்தத்தின்படி மனிதர்களை நடக்க வைக்கிறார். வேதாகமத்திலே நீங்கள் எடுத்து பார்த்தால் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்து அவர் சொன்னபடி நடக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஏவாளோ பிசாசுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார், பிசாசுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார். அவள் சென்று ஆதாமிடத்திலே சென்று பிசாசு சொன்ன காரியங்களை சொல்லி ஆதாமுடைய வாழ்க்கையும் அவள் கெடுத்தார். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை பிசாசின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடினால், பிசாசினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தபடினால் ஒன்றுமில்லாமல் போயிற்று. அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை அவள் இழந்து அவர்கள் சாபத்தை வாங்கி கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தன் சுய சித்தத்தின்படி அல்ல, மற்றவருடைய சித்தத்தின்படியும் அல்ல, பிசாசு காட்டுகிற சித்தத்தின்படியும் அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தின்படி யார் நடக்கிறார்களோ, யார் ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் என்பதற்காக தான் இந்த சவுலுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு மேற்கோளிட்டு காட்டினேன். சவுல் தன் வாழ்க்கையிலே ஆண்டவரை துக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆனால் சவுலை ஆண்டவர் சந்தித்து அவனை பவுலாக மாற்றின பிறகு அவன் உலகத்தை கலக்குகிற மனிதனாக மாறினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கேட்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்றைய நாளிலே 4 முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் முன்னிறுத்த விரும்புகிறேன். அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை உங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். முதலாவது ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா? எடுத்து வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்வதும் மிக முக்கியமானது. இந்த ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை சகேயு உணர்ந்த போது அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக இயேசுவை பார்க்க ஓடினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் நீங்கள் ஆண்டவரை சந்தித்தே ஆக வேண்டும். ஆண்டவரும் உங்களை சந்திக்க விரும்புவார். சகேயுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. சகேயுவை தேடி ஆண்டவர் வந்தார். சகேயுவை ஆண்டவர் சந்தித்த போது சகேயுவே, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவர் கூப்பிட்டார். சகேயு சந்தோஷமாய் ஆண்டவரை அழைத்து கொண்டு சென்றார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி அவர் செய்ததினால் சகேயுவுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்பை சகேயு பெற்றுக் கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். இதுவரைக்கும் நீங்கள் ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருந்திருந்தால் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவது ஆண்டவருடைய சித்தம். நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிட்டு மனம் திரும்பி
நம்முடைய ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய முக்கியமான சித்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமானால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் இதுதான்: நீ ரட்சிக்கப்பட வேண்டும், அதுவே என்னுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிற ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். இரண்டாவது ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். இன்றைக்கு நாம் ஆலய ஆராதனைகளிலே கலந்து கொள்ளும் போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம ஆண்டவருடைய ஆராதனைகளிலே கலந்து கொள்வதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு முறை நான் ஒரு ஆலய ஆராதனைகளை திருவிருந்து எடுக்கும் போது எனக்கு அருகிலே வந்து முழங்கால் படியிட்டவரிடம் இருந்து பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வீசியது. அவர் ஏதோ போதை வஸ்துக்களை அவர் அறிந்துவிட்டு திருவிருந்து எடுப்பதற்கு வந்திருந்தார். அந்த வாசனை என்னை மிகவும் டிஸ்டர்ப் பண்ணியது. யோசித்து பார்த்தேன், ஆண்டவருடைய திருவிருந்திலே பங்கு பெறும் போது கூட ஒரு மனிதன் துர்பாக்கியமாய் போதை வஸ்துக்களை அறிந்துவிட்டு துடிகரமாய் திருவிருந்து எடுக்க வந்திருப்பதை அன்றைய தினத்திலே பார்த்த போது, அவர் ஒழுங்காக ஆலயத்துக்கு வருகிறவர் தான், ஆராதனைகளிலே பங்கு பெறுகிறவர் தான், ஆனால் அவர் பரிசுத்தம் இல்லாமல் தன் உடலை அசுத்தத்திற்கு இடம் கொடுத்து விட்டு அவர் ஆலயங்களிலே வந்து ஆராதனைகளிலே வந்து பங்கு பெறுகிறதை நான் பார்த்தேன். வேதவசனம் சொல்லுகிறது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாக வாசியுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்ன தெரியுமா? நம் ஆண்டவரை ஆராதிக்க செல்லும் போது பரிசுத்தம் உள்ளவர்களாக செல்ல வேண்டும். நம்முடைய சரீரம் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆத்துமா பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். நம் இருதயத்தின் சிந்தனைகள் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். இது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்தவர் வாசியுங்களே. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் நாம் எவ்வளவு பெரிய ஆராதனைகளிலே கலந்து கொண்டாலும், ஆண்டவருக்கு எவ்வளவு ஆராதனைகள் செய்தாலும் ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியாது. அதனால்தான் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார், நீ பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய சரீரங்களிலே ஆண்டவருக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்கிறோமா என்பதை இன்றைய நாளிலே நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். மூன்றாவது காரியம் என்ன சொல்கிறது? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது.
இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆனால் ஒரு சில இழப்புகளை சந்திக்கும் போது, ஒரு சில பாடுகளை சந்திக்கும் போது, ஒரு சில கஷ்டங்களை சந்திக்கும் போது ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு நம்முடைய மனம் இடம் கொடுப்பதில்லை. ஆண்டவரை நன்மையான காரியங்களை கொடுக்கும் போது நாம் எப்படி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமோ அதே போல சில தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் போதும் இது கர்த்தர் அனுமதிக்கிற காரியம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது யோபு ஆசீர்வாதமாய் இருந்த போது யோபு ஆண்டவருக்கு அநேக ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார். திடீரென்று பிசாசுடைய கண் யோபுவின் மீது விழுந்த போது யோபு அநேக சோதனைகளுக்குள்ளாக அவன் அனுப்பப்பட்டான். அந்த சமயத்திலே பல இழப்புகளை சந்தித்தான், பல கஷ்டங்களை சந்தித்தான், பல பாடுகளை சந்தித்தான். ஆனால் யோபுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? யோபு ஆண்டவரை குறை சொல்லவில்லை. யோபு ஆண்டவரை குறை சொல்லாமல் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, எல்லா சமயங்களிலும் எக்காலத்திலும் அது கஷ்ட காலமாய் இருந்தாலும் சரி, சந்தோஷத்தின் காலமாய் இருந்தாலும் சரி, துன்பத்தின் காலமாய் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செய்வது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஆம், எல்லாவற்றிலேயும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நான்காவது ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பூமியிலே ஒருவராகிலும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. இந்த ஆராதனையிலே பங்கு பெற வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், நீங்கள் ஒருவேளை ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கலாம், ஆண்டவருக்கு நீங்கள் பரிசுத்த உள்ளவர்களாக வாழ தீர்மானித்திருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கிற உறவினர்கள், உங்களது உலகத்திலே உங்களுக்கு முன்பாய் காணப்படுகிற அநேக மனிதர்கள் இன்றைக்கு அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதை நீங்கள் பார்க்கும்போது அவற்றை வேடிக்கை பார்த்துவிட்டு போகிற மனிதர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஆம், ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் தெரியுமா? அவர்களிடத்திலே சென்று நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், அவர் உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார், உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல விரும்புகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு பாவத்தை சுட்டி காட்டி அவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து சொல்ல வேண்டிய மிக முக்கியமான மனிதர்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த உலகத்திலே மனிதர்கள் யாரும் கெட்டு போவது ஆண்டவர் சித்தம் அல்ல. கெட்டு போய் கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து, அசுத்தத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து ஆண்டவரை குறித்து சொல்லி அவளை மனம் திரும்ப வைக்கிற, சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற மிக முக்கியமான பொறுப்பை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, யாரும் கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தமில்லை என்று சொன்னால் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் அவர்களை பார்த்து அமைதியாய் வேடிக்கை பார்த்து விட்டு போகிற மனிதர்களாய் நீங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் வியாபாரத்திலே நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள், நீங்கள் போகிற வருகிற இடங்களிலே நீங்கள் சந்திக்கிற மனிதர்களுக்கு நீங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அவர்களை ஆண்டவருடைய பக்கமாய் நீங்கள் திருப்ப வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்காக சத்தியத்தை சுமந்து செல்லக்கூடிய பாத்திரங்களாக நீங்கள் மாறுவீர்களா? அப்படி மாறினால் அது ஆண்டவர் பிரியப்படுகிற காரியமாக இருக்கிறது. 4 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும், சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் ஆண்டவருடைய சித்தம். 2வது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். 3வது, நீங்கள் எக்காலத்திலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்பது, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். 4வது, உலகத்தில் எந்த மனிதனும் கெட்டு போகாமல் அவர்களை ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்பது
ஆண்டவருடைய சித்தம். ஆம் பிரியமானவர்களே, இந்த 4 காரியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரோடு கூட பேச வேண்டும். ஆண்டவரோடு கூட பேசி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்கும் போது, நீங்கள் செய்ய வேண்டிய இந்த 4 காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். இதைத்தான் சவுல் ஆண்டவரிடத்திலே கேட்டார். சவுல் கேட்ட இந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். சவுல் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட மறு வினாடியே அவன் ஞானஸ்நானம் எடுத்தார். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரை பற்றி மற்றவரிடத்திலே பிரசித்தம் பண்ண ஆரம்பித்தார். உலகத்தை கலக்குகிற மனிதனாக மாறினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தம் இதுதான். ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருடைய சித்தத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, என்னை குறித்து நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை ஆண்டவருக்காக நிறைவேற்றுவதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் உங்களை பார்த்து கேட்கிறோம். அப்பா, எங்க சுய சித்தத்தின்படி நாங்கள் போகிற மக்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. சிம்சோனை போல சுய சித்தத்துக்கு ஆண்டவரே நாங்கள் மதிப்பு கொடுத்து உலகத்திலே நாங்கள் ஓடினால் அசுத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆண்டவரே, சுய சித்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய கூடாதப்பா. இரண்டாவது, ஆண்டவரே நாங்கள் மற்றவர்கள் சொல்லுகிற தவறான ஆலோசனைகளுக்கு, தவறான சித்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய கூடாது. ஆமாண்டவரே, ஆவியானவரே, நீர் எங்கள் சொல்லுகிற சுய சித்தத்துக்கு, நீர் சொல்லுகிற சித்தத்தின்படி நாங்கள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசானவன் எவனை விழுகலாமோ என்று சொல்லி எங்களிடத்தில் வந்து ஆண்டவரே அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். ஒரு நாளும் நாங்கள் பிசாசுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து விடக்கூடாதப்பா. ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிந்தது போல நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களுக்கு கிடைத்திருக்கிற கிருபைகளை நாங்கள் இழந்து விடக்கூடாது. ஆண்டவரே, இழந்து விடக்கூடாது. நான்காவது, ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் காத்திருந்து, ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் காத்திருந்து பவுல் கேட்டது போல, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் கேட்டு உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தை கலக்குகிற மனிதர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கிருபை நிறைந்த வார்த்தைகள் என் வாயிலே, அன்பு நிறைந்த உள்ளத்தோடு பேசிடுவேனே. கிருபை நிறைந்த வார்த்தைகள் என் வாயிலே, அன்பு நிறைந்த உள்ளத்தோடு பேசிடுவேனே. சத்திய வார்த்தைகளை சொல்லிடுவேனே, இயேசுவை பிரதிபலிப்பேனே. சத்திய வார்த்தைகளை சொல்லிடுவேனே, இயேசுவை பிரதிபலிப்பேனே. புலம்பல் இல்லையே, இல்லையே, பெருமை இல்லையே, நீ பாதம் இல்லையே. புலம்பல் இல்லையே, ஒரு முத்து இல்லையே, பெருமை இல்லையே, நீ பாதம் இல்லையே. துதிக்கும் என் வாயிலே சபித்தல் இல்லையே, என்னாலும் ஸ்தோத்திரமே. துதிக்கும் என் வாயிலே சபித்தல் இல்லையே, என்னாலும் ஸ்தோத்திரமே. துதிக்கும் என் வாயிலே சபித்தல் இல்லையே, துதிக்கும் என் வாயிலே சபித்தல் இல்லையே, என்னாலும் ஸ்தோத்திரமே. கர்த்தரை நானே காலம் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குமே. கர்த்தரை நானே காலம் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.